பெட்ஷீட் உற்பத்திக்கு பெயர் பெற்ற சென்னிமலையில் 3 தலைமுறை கண்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தேசிய அளவில் விற்பனைக்கான விருதை பெற்றுள்ளது. இது தங்களுக்கான அங்கீகாரம் என பெருமை தெரிவித்திருக்கும் நெசவாளர்கள் கைத்தறி தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தியுள்ளனர். இந்த நவீன யுகத்திலும் இப்படியொரு தொழிலா என்று பரிதாபப்படுபவர்களே அதிகம் இருக்க முடியும். கைத்தறி உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நடைபெறும் பாரம்பரிய தொழில்தான் இது. இங்கு 30க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இயங்கினாலும் தொழிலியல் நெசவாளர் கூட்டுறவு சங்கமான சென்கோப்டெக்ஸ் அவற்றில் முக்கியமானது. 1962இல் 51 உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்டு 4000 உறுப்பினர்கள் வரை உயர்ந்த இச்சங்கம் தற்போது கைத்தறி நெசவாளர்களின் பற்றாக்குறையால் 338 உறுப்பினர்களாக அருகிவிட்டது. எங்களின் 62 கால உழைப்பிற்கு அங்கீகாரமாக இந்த வருடம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கைத்தறி தினத்தன்று டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தேசிய கைத்தறி விருதுக்கு தேர்வாகி இருக்கிறோம். சென்கோப்டெக்ஸுக்கு மட்டுமில்லாமல் சென்னிமலைக்கே கிடைத்த அங்கீகாரமாக நினைக்கிறோம். சென்னிமலையில் உற்பத்தியாகும் போர்வைகள், மெத்தை விரிப்புகள், துண்டுகள், வேட்டி சட்டைகள் இந்தியா மட்டுமின்றி சவுதி அரேபியா, ஏமன், நைஜீரியா போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேலும் தமிழ்நாடு அரசின் பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா சீருடைகளும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆனால் இந்த தொழிலை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கை. காலையில் 8 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 5 மணி விரல் ஒரு 350 ரூபா, 300 ரூபாய்க்கு மேலே 350 ரூபாய்க்குள்ளே அவ்வளோதான் வேலை செய்ய முடியுது. அது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த உழைப்பு இப்படியே தான் உழைச்சிக்கிட்டு இருப்போம். வந்து ரெஸ்டெல்லாம் கிடையாது. சாப்பாடு, தண்ணி, டீ எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிற தெரியலையே. எங்கேயும் போகிறதும் இல்லை. போனால் கட்டுப்படி ஆகாது. எங்கள் தொழிலுக்கு நீ வரமாட்டாங்கோ. நம்ம தலைமுறை சரிங்களா, எங்களோட சரிங்க. எங்களோட இந்த ராட்டை கைத்தறியெல்லாம் நின்று போயிடும். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் உழைக்க வரைக்கும் இந்த கைத்தறி கைராட்டை இருக்குமுங்க, அப்புறமெல்லாம் இல்லை. நெசவாளர் கூட்டுறவு சங்கமான சென்கோப்டெக்ஸ் கடந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் விற்பனை இலக்கை எட்டியுள்ளது. இந்நிலையில் விற்பனைக்கான பிரிவில் ஒன்றிய அரசின் விருது இச்சங்கத்திற்கு கிடைத்துள்ளது. இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சன் செய்திகளுக்காக சென்னிமலையில் இருந்து குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.